Periodic elements. 3, 2, 1, go. Hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon, sodium, magnesium, aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine, argon, potassium, calcium, scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc, gallium, germanium, arsenic, selenium, bromine, krypton, rubidium, strontium, yttrium, zirconium, niobium, molybdenum, technetium, ruthenium, rhodium, palladium, silver, cadmium, indium, tin, antimony, tellurium, iodine, xenon, cesium, barium, lanthanum, cerium, praseodymium, neodymium, promethium, samarium, europium, gadolinium, terbium, dysprosium, holmium, erbium, thulium, yttrium, lutetium, hafnium, tantalum, tungsten, rhenium, osmium, iridium, platinum, gold, mercury, thallium, lead, bismuth, polonium, astatine, radon, francium, radium, actinium, thorium, protactinium, uranium, neptunium, plutonium, americium, curium, berkelium, californium, einsteinium, fermium. Stop. ஐன்ஸ்டைன் தான் சொன்னேன். Good morning, friends. I'm Mahesham of grade 8th A1, James Academy, author. Good morning, friends. I'm Asi Dharmesh, grade 8th A1, James Academy, author. இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸான மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல அட்டாமிக் நம்பர்னா என்ன, அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னா என்ன, இது வரைக்கும் எத்தனை எலிமெண்ட்ஸ் கண்டறியப்பட்டிருக்கு, இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட ஹிஸ்டரி என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். What is a periodic table? A periodic table is a tabular arrangement of all known chemical elements arranged by their atomic number, electron configuration and their recurring chemical properties. இந்த ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ங்கிறது ஒரு டேபிளர் அரேஞ்ச்மெண்ட். அதுல இருக்க இது வரைக்கும் கண்டறியப்பட்ட எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு டேபிளர் அரேஞ்ச்மெண்ட்ல அதோட அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், அது மட்டும் இல்லாம அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஏறு வரிசையில. What is atomic mass? Atomic mass is the approximate weight of an atom in the Earth's gravity. It is often determined as the number of protons and number of neutrons in its nucleus. It is measured in the units U or AMU. Atomic massங்கிறது ஒரு ஆட்டம் உடைய வெயிட்டை கணக்கெடுக்கப்படும். இந்த அட்டாமிக் மாஸ் நம்ம அதோட நியூக்ளியஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸையும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோடைய டோட்டல் கவுண்ட்டை நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எது மூலமா மெஷர் பண்றோம்னா யூ இல்லைன்னா ஏஎம்யூங்கிற யூனிட்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? Atomic number is the number of protons present in the nucleus of an atom. It is denoted by the symbol Z. The symbol Z is derived from a German word Zahl. அட்டாமிக் நம்பருங்கிறது ஒரு ஆட்டம்ல இருக்க நியூக்ளியஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸோட கவுண்ட் ஆகும். இதை டினோட் பண்றதுக்கு நம்ம சிம்பிள் இசட் நம்ம யூஸ் பண்றோம். இந்த சிம்பிள் இசட்ங்கிறது ஒரு ஜெர்மன் வேர்டான ஜாலுங்கிறதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியமோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26. அது வந்து டாப் ரைட் கார்னர்ல இருக்கும். அதே அட்டாமிக் நம்பர் வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 13. அது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கால்சியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 20. அதே அட்டாமிக் மாஸ் வந்து 40. அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம இந்த சிம்பிள் ஏ வச்சு நம்ம டினோட் பண்றோம். இப்போ நம்மளோட இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளுடைய ஹிஸ்டரி பத்தி நம்ம பார்க்க போறோம். இல்ல மெயினா 5 பேர் பத்தி நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 டாபர் ரெய்னர் 1817. அவரோட ட்ரையாட்ஸ்னா மும்மை விதின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அடுத்தது நியூலாண்ட் 1866. அவருடைய ஆக்டேவ்ஸ்னா எம்ஐ விதி. அவருக்கு அடுத்தது லோதர் மேயர் 1869. அவருடைய கிராஃப் மெத்தட். அதுக்கு அடுத்தது மெண்டலீவ் அவருடைய அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் 1869. அதுக்கப்புறம் கடைசி ஹென்ரி மூஸ்லி அவருடைய அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் 1913. இவரை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். First one, Dobereiner triads. Dobereiner found the triads in 1817. The elements in the periodic table can be arranged in a group of 3 known as triads. The law of triads says that the atomic mass of the middle element is approximately equal to the average of the first and the third element.
The elements in the triads group is having same properties, same chemical properties. Example 1, sodium, potassium, lithium, sodium, potassium. The atomic mass of the lithium is 7 and the atomic mass of the potassium is 39. And the average of these two masses is equal to the atomic mass of the middle element, which is 23. The second example is calcium, strontium, barium. The atomic mass of the calcium is 40 and the atomic mass of the barium is 137. And the average of these two is equal to 88, which is the atomic mass of the middle element. The third example is chlorine, bromine, iodine. Chlorine, the atomic mass of chlorine is 35.5 and the atomic mass of the iodine is 127. The average of these two is 80, which is the atomic mass of the middle element. The limitations of this law of triads is it is only applicable for fewer elements in the periodic table and not for all known elements. Doberanus discoveries and inventions. Doberanus lamp, which is a hydrogen reactor, hydrogen lighter. He used platinum catalyst to ignite hydrogen gas and he found perfumes. And he separated the metals and non-metals in the periodic table. 2. Newland's law of octaves. Newland found this law of octaves in 1866. The law of octaves says that when we arrange the periodic elements in ascending order of atomic masses, the chemical properties of the first element and the eighth element is similar. It is similar to the musical octaves because the eighth note repeats the first note. லோதர்மேயர் வந்து இந்த எண்ம விதியை 1866 கண்டுபிடிச்சாங்க. இந்த எண்ம விதி என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு பீரியாடிக் எலமெண்ட்ஸை நம்ம ஏறு வரிசையில நம்ம அடுக்கி வச்சிருந்தோம்னா அட்டாமிக் மாசஸ் வழியா, அது வந்து எய்த் எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலரா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து மியூசிக்கல் ஆக்டேவ்ஸ் கூட கம்பேர் பண்றாங்க. ஏன்னா எய்த் எலிமெண்ட் எய்த் நோட்டு வந்து ஃபர்ஸ்ட் நோட்டு கூட ரிப்பீட் ஆகுது. சா, ரி, காமா, பாத, நீ, சா. ஃபர்ஸ்ட் ஒன்று சா, எய்த் ஒன்று சோ. ஸோ அதனால இது சேமா இருக்கனால இது கூட கம்பேர் பண்றாங்க. இவரோட மெரிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, he helped in the development of the periodic table. He first showed the periodicity of the properties of the chemical elements. 3. Lothar-Meyer's periodic table. Elements were arranged in ascending order of atomic masses. Elements with same physical and chemical properties were arranged in the same groups. லோதர்மேயரோட பீரியாடிக் டேபிள்ல என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து எலிமெண்ட்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் மாஸ் வைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே எலிமெண்ட்ஸ் வித் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறத ஒரே குரூப்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து பீரியாடிசிட்டி ஆஃப் த எலிமெண்ட்ஸை கிராஃப்ல காமிச்சிருந்தாங்க. எப்போனா 1869ல. இவரோட மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, he showed the periodicity of the periodic elements. He helped in the development of the periodic table. The limitations were it is only applicable for until calcium. The merits are he helped in the development of the periodic table. He showed the periodicity in the properties of the elements. அதாவது இவங்க வந்து பீரியாடிக் டேபிளை டெவலப் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல பேட்டர்னை காமிச்சிருக்காங்க. இவரோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன பேட்டர்ன் வந்து கால்சியம் வரைக்கும் தான் ஒத்து போகுது. இவர் வந்து ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கப்படுற எலிமெண்ட்ஸுக்கு ஸ்பேஸ் எதுவுமே விடல. அப்புறம் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பொசிஷன்ஸ் வைக்கிறதுக்கு இடமும் வைக்கல. இப்போ நெக்ஸ்ட் லோதர்மேயருக்கு அடுத்தது மெண்டலீவுடைய பீரியாடிக் டேபிள் பத்தி நம்ம பார்க்கலாம். The periodic table was proposed by Dmitry Ivanovich Mendeleev in 1869. He arranged the periodic elements in increasing order of atomic masses. He arranged the periodic elements which has the same similar chemical properties in the same groups. The merits he got were the table was systematic and scientific table of elements. It was very accurate. He made an accurate prediction of undiscovered elements. It was the basic of the modern periodic table. The limitations of this table was the position of hydrogen was not fixed.
he could not explain the position of isotopes, and some anomalous pairs like cobalt and nickel. Where cobalt has the lower atomic mass, and the nickel have the higher atomic mass. Another some examples are tellurium, iodine, argon, potassium, etc. And it was based on the atomic mass and not based on the atomic number. Least but not last, Henry Moseley. The modern periodic table was proposed by Henry Moseley in 1913. The modern periodic table is a systematic arrangement of elements based on their atomic numbers. The properties of elements are a periodic function of their atomic mass, which is the law of modern periodic table. The structure of modern periodic table என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டோட்டலாக 118 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இதில் ரோஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை 7 ரோஸ் இருக்குது. அதே இல்லை குரூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்குது. இதை வந்து 4 பிளாக்காக பிரிச்சிருக்கோம். இது ரெண்டும் 1Aவும் 2Aவையும் நம்ம எஸ் பிளாக்னு சொல்லுவோம். அதே 3Aலேருந்து 8A வரைக்குமே பி பிளாக்கு. அதே 3Bலேருந்து 2B வரைக்கும் டி பிளாக்கு. அது கீழே இருக்க 2 இதுவுமே எஃப் பிளாக்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்க லித்தியம்லேருந்து பிரான்சியம் வரைக்கும் இருக்கிறது ஆல்கலை மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே பெரிலியம்லேருந்து ரேடியம் வரைக்கும் நம்ம ஆல்கலை எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த டி பிளாக் ஃபுல்லாகவே நம்ம நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம், கீழே இருக்க எஃப் பிளாக்கையும் இன்க்ளூட் பண்ணி. இந்த நான் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மலியபிள்னா ஈஸியாக வளையக்கூடியது, நான் பிரிட்டில் ஈஸியாக உடையாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டக்டைல்னாலும் டியூரபிளானது. அப்புறம் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க போரான் இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கனால இது போரான் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இது கார்பன் ஃபேமிலி, இது நைட்ரஜன் ஃபேமிலி, அப்படி இல்லைன்னா நம்ம இதை நிக்கோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி, அப்படி இல்லைன்னா இது வந்து சால்கோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஹாலோஜன்ஸ், ஏன்னா இது வந்து சால்ட் ப்ரொடியூசர்ஸ். இதில் ஆல்கலை மெட்டல்ஸ் கூட இந்த ஹாலோஜன் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் சால்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கடைசி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ், இனர்ட் கேஸஸ், இல்லைன்னா ரேர் கேஸஸ்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட எலக்ட்ரான் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் கூடயும் அந்தளவுக்கு ரியாக்ட் ஆக மாட்டாங்க. இப்போ நம்ம இது வந்து மெட்டல்ஸ், அது நான் மெட்டல்ஸ், இது டிரான்சிஷன், இது என்ன டிரான்சிஷன், இந்த 118 எலிமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து இதில் இருக்க சிம்பிள்ஸ்க்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்கங்கிற இதை நம்ம பார்க்கலாம். அவங்க ஒன்றும் சும்மாலாம் வைக்கல, ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் வைக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இப்போ ஃபார் சம் எலிமெண்ட்ஸ் சிங்கிள் லெட்டராக நேம் சிம்பிள் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், ஹைட்ரஜன், இதெல்லாம் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸான BCNOF இதெல்லாம் அதோட சிம்பிளுக்கு வச்சுருக்காங்க. அது இன்னும் சிலதுக்கு வந்து டபுள் லெட்டராக வச்சுருப்பாங்க. இப்போ டைட்டானியம், குரோமியம், மேங்கனீஸ் இதுக்கெல்லாமே டபுள் லெட்டர் அதோக்கு ஏற்ற மாதிரியே. இப்போ வந்து சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து அதோட கிரீக் இல்லைன்னா லட்டின் நேமே வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயனுக்கு வந்து கிரீக்கில் ஃபெர்ரம்னு அர்த்தம், அதனால எஃப்இன்னு வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டனுக்கு வந்து கிரீக்கில் உல்ஃப்ரம்னு அர்த்தம், அதனால தான் டபிள்யூங்கிற சிம்பிள் அலாட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து அந்த எலிமெண்ட் யாரால கண்டுபிடிக்கப்படுதோ அந்த சயின்டிஸ்டோட பேரை வச்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எயின்ஸ்டைன் கண்டுபிடிச்சனால இதுக்கு பேர் எயின்ஸ்டைனியம். அதே ஃபெர்மியம், அப்புறம் கியூரியம், மேடம் கியூரி கண்டுபிடிச்சனால கியூரியம், மெண்டலேவியம், நோபெலியம், லாரன்சியம், ரூத்தர்ஃபோர்டியம் எக்ஸெட்ரா. அப்புறம் வந்து இன்னும் சிலதுக்கு பிளானட்ஸோட நேம்லாம் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் யுரேனியம், நெப்டியூனியம், ப்ளூட்டோனியம். அதே ப்ளூட்டோனியம். அப்புறம் வந்து சிலதுக்கு பிளேசஸ் நேம்லாம் கூட வச்சுருக்காங்க. இப்போ இந்தியம்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேரை பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜெர்மானியம் ஜெர்மனி. அப்புறம் வந்து பொலோனியம்னா போலாண்டு. அப்புறம் வந்து இன்னும் சில எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் காட் பேஸ் பண்ணி நேம் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து தோரியம், அதே டைட்டானியம்லாம் பார்த்தீங்கன்னா கிரீக் கடவுள்கள். அதான் டைட்டானியம்னா டைட்டான்ஸ்னு அர்த்தம், தோரியம்னா தோருன்னு அர்த்தம். இது ரெண்டும் காடை பேஸ் பண்ணி வச்ச சிம்பிள்ஸ் ஆகும். தேங்க்யூ.